The Golden Rules of Indian Evidence Act 1872, பாரதிய சாட்சி அதிநியம் 2023. இங்கே ஆக்டோட நேமை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, செக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ரூல்ஸ் எதையும் சேஞ்ச் பண்ணல. இது ரெண்டுக்குமே காமன் தான். கோல்டன் ரூல்ஸ். எவிடன்ஸ் மஸ்ட் பி கன்ஃபைன் டு த மேட்டர் இன் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படக்கூடிய அந்த சாட்சியமானது வழக்கெழும் வினாவுக்கு நேரடி தொடர்பு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எவிடன்ஸ் மஸ்ட் பி கன்ஃபைன் டு மேட்டர்ஸ் இன் இஷ்யூஸ் வந்து. செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஹியர்சே எவிடன்ஸ் இஸ் நாட் அட்மிசபிள். ஹியர்சே எவிடன்ஸ் எங்கேயாவது அட்மிட் பண்ணிக்கிறாங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஹியர்சே எவிடன்ஸ் இஸ் நாட் அட்மிட்டபிள். கேள்நிலை சாட்சியம் அனுமதிக்கப்பட மாட்டாதுன்னு ரெண்டாவதுல சொல்லிட்டாங்க. மூணுல என்ன சொல்கிறாங்க? த பெஸ்ட் எவிடன்ஸ் மஸ்ட் பி கிவன் ஆல் கேசஸ்னு சொல்லியிருப்பாங்க. எல்லா வழக்குகள்லையுமே நம்ம என்ன செய்யணும்? பெஸ்ட்டான எவிடன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அனைத்து வழக்குகள்லையுமே மிக சிறந்த சாட்சியத்தை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தேர்டு ரூலு. அப்போ கோல்டன் ரூல்ஸ்னால் 3. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு எவிடன்ஸ் மஸ்ட் பி கன்ஃபைன் டு மேட்டர் இன் இஷ்யூஸ். செகண்ட் என்னென்னா, ஹியர்ஸ் எவிடன்ஸ் இஸ் நாட் அட்மிஷபிள். தேர்ட் என்னென்னா, பெஸ்ட் எவிடன்ஸ் மஸ்ட் பி கிவன் ஆல் கேசஸ்.